ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாவே, ஸோ இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திங்கன்னா எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து ஏதாவது ஃபெஸ்டிவல் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாமி வந்து ஊர்வலம் மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து சாமி வரப்போகுது. ஏன்னா விநாயகர் கடவுள் தாங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் வீட்டு கோலத்தை பார்க்க போகிறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் கோலமாக தான் சிம்பிளாக போட்டிருக்காங்க. எங்கள் வீட்டில் எப்பவுமே 3 கோலம் போட்டிருப்பாங்க சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ இது ஃபஸ்ட்டு கோலம், தேர்ட் கோலம் என்னால் காமிக்க முடியல, சாரி ஃபார் தட். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பா பாருங்கள் எப்படி ஜாலியாக இருக்கும் விளையாண்டுருக்காங்கன்னு. இன்னொரு கோலம் சொன்னேன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லேம்ப் கோலம் தாங்க. கொஞ்சம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லேம்ப் இருக்க மாதிரி தான் வந்து இதில் வந்து இருக்குது. ஒரு 5 லேம்ப்ஸ் இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் நல்லா பெருசாக. இது நான் ரொம்ப நாள் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், மறந்து போயிட்டேன். என்னென்னா இது நான் வந்து வச்சுருக்க பசலைக்கீரை வீட்டுக்கு முன்னாடி இருக்குது. ஸோ வந்து நான் எதில் அதிகமாக கேர் எடுத்துக்கலையோ அதுதாங்க நிறையாவே வருது. இங்கே பாருங்கள், அதுவும் பக்கத்துலேயே வந்து பைப் இருக்கிறனால நம்ம தண்ணி பிடிக்கிறதுனால தண்ணியெலாம் போகுதுன்னா அது சூப்பராக வளருதுங்க. இது வந்து நீம் ட்ரீ. நாங்கள் உடச்சி விட்டாலுமே அது வருது. ஏன்னா பக்கத்தில் வந்து எலக்ட்ரிக் கம்பம் இருக்கிறதுனால அந்த செடி நாங்கள் உடச்சிட்டோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அது வந்து இன்னொரு மல்லி செடின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு படைக்கிறதுக்கு கொழுக்கட்டை, சுண்டல், பொரி அப்படி இப்படின்னு நிறையா வச்சுருக்கோம். வாழைப்பழம், பூ, எண்ணெய், வத்தி, கற்பூரம் இதெல்லாமே இருக்குது மக்களே. அண்ட் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி வேறு எந்த ஸ்பெஷலும் கிடையாது. பட் மூன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆக்சுவலி நான் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். பட் நான் வந்து என்னோடய காஸ்ட்யூம் போட்டு வியர் பண்ணி மேக்கப் போடுறதுக்கு ரொம்ப டயர்டாகிட்டேன். அதனால் வந்து அதனால் வந்து நான் கோயிலுக்கு போகல. ஏதோ ஒரு மைண்டில் நான் வந்து விட்டுட்டேன். இங்கேருந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும், கொஞ்சம் லைட்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, சீரியல் பெல்ட்லாம் போட்டிருக்காங்க. பிரதோஷ டைமில் நாங்கள் எப்பவுமே அங்கே போயிடுவோம். பாப்பாவுமே என் கூட உட்காந்துருக்காங்க. இப்போது இங்கே பாருங்கள். ஆனால் வந்து இப்போ சாமி வந்துட்டுருக்கு. இப்போ கிட்ட வந்துடுச்சு பாருங்கள் மக்களே. ஸோ வந்து இன்றைக்கி நான், என்னோடய பாப்பா, மம்மி, டேடி, தாத்தா, பாட்டிலாம் வந்து சாமி கும்பிட்டோம். வீட்டில் வேறு யாரும் இல்லை. ஸோ நாங்கள் மட்டும் தான் கும்பிட்டோம். ஸோ சாமி வந்து விநாயகர் சாமி பித்தளையெல்லாம் குட்டி அவங்களே முகம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அலங்காரம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள். அண்ட் வந்து நான் சாமியை ஃப்ரண்ட்டில் பார்க்கணும் இல்லையா, பேக் சைட் பார்த்துருவாங்க. பேக் சைட் வந்து ஓம், சூளம் இருக்க மாதிரி, விநாயகர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு போஸ்டில் இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேக் சைட் வந்து விநாயகர் தான் இருந்துச்சு. அண்ட் வந்து எங்கள் பாட்டி தாத்தா வந்து சாமி நாங்கள் ஒரு வழியாக கும்பிட்டு முடிச்சிட்டோம். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா பிரசாதம் வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா, அது இருக்கவங்க எல்லாத்துக்கும் வந்து கொடுத்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. நாங்கள் வந்து நான் வச்சதுலேயே நிறையா மீந்துச்சு. அவ்வளோ வச்சுட்டோம் நாங்கள் சாமிக்கு படைக்கிறதுக்குன்னே. அண்ட் வந்து பக்கத்தில் எல்லோரும் கும்பிட்டுட்டு இருந்தாங்க. சாமிக்கு பின்னாடி சொன்ன பார்த்தீங்களா, இது தாங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பாப்பாவும் என் கூட வந்து நின்றுட்டுருந்தா. ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அதெல்லாம் பார்த்த உடனே. அண்ட் கண்டிப்பாக நாங்கள் சாமி கும்பிட்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட ரியாக்ஷன் விங்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணுங்கள். வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே. இப்படி தான் நாங்கள் டெய்லி சாமி கும்பிடுவோம். அண்ட் தேங்க்யூ, பபாய் மக்களே. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சாமி பேர் வந்து திரௌபதி அம்மன். ஸோ இது ரொம்ப துஷ்டமான சாமின்றதுனால காமிக்கக்கூடாதனால நான் வீடியோவில் காமிக்கல. ஸோ சாரி ஃபார் தட். பாருங்கள் என்னென்ன படைக்கிறதுக்கு வச்சுருக்கோன்னா எங்களுக்கு சாமி வர்றது தெரியாது. சரி, பாட்டியோட குலதெய்வம்ன்றனால நாங்கள் கும்பிட்றோம். எங்கள்கிட்ட இது பாருங்கள் ஒழுக்கிட்ட கூட நாங்கள் இந்த டைம் வைக்கல. ரொம்ப சிம்பிளாக சாமி கும்பிட்டோம். அங்கே பாருங்கள். தேங்க்யூ மக்களே.